வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து பிப்ரவரி 25ஆம் தேதி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜராக இன்னைக்கு நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து எப்படி இருந்துச்சு அண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் மார்க்கெட் டைரக்ஷன் போயிருந்துச்சா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணணும். அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமான டேட்டாஸான இந்தியா விக்ஸ் டேட்டா எப்படி பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது, ரெண்டாவது நமக்கு மற்ற இண்டெக்ஸஸ் நிஃப்டி ஐடிலேருந்து நிஃப்டி ஜூனியர் வரைக்கும், அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சியோட இன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ இதனால நாளைக்கு நமக்கு மார்க்கெட்டில் எந்த டைரக்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் எந்தெந்த டேட்டாஸையோ இல்லைனா எந்தெந்த ஸ்டாக்ஸையோ நமக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளால டைரக்ஷனையோ இல்லைனா மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து மார்க்கெட் இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் காலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த கேப் டவுன் கூடயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் சைடு எவ்வளோ தூரம் வரும்னா, ஏற்கனவே இந்த இடத்துல நமக்கு வந்து பிப்ரவரி 20ஆம் தேதி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 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 கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருந்துச்சு. இந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேட் ஆச்சு. அப்போ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் பக்கம் வந்து மார்க்கெட் ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம், விச் இஸ் அரௌண்ட் 25,400 25,400 பக்கம் இருக்குது. அப்படிங்கிறனால கரெக்டாக மார்க்கெட் இங்கிருந்து அப்படியே வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அண்ட் நம்ம சொன்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கரெக்ட் தான். அண்ட் இதுக்கு அடுத்த ரேஞ்ச், அதாவது மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் இருந்து இதுக்கு அடுத்து எங்கே வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து அடுத்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 25,300 வரைக்கும் 25,300 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இந்த ரேஞ்சை வந்து டவுன்ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா 25,000லேருந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இனிமே. ஸோ அப்போ இந்த ரேஞ்சை வந்து நிஃப்டி வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்ஸ் நிறையா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இப்போ இருக்கிற ரேஞ்ச் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி நமக்கு இன்னையோட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேப் டவுன் எதிர்பார்த்துருந்தோம். அப்போது நம்ம எவ்வளோ கேப் டவுன் எதிர்பார்த்தோம்னா ஒரு 108லேருந்து 120 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு எதிர்பார்த்தோம். கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நமக்கு இந்த பாயிண்ட்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு 103 பாயிண்ட். ஸோ 108 பாயிண்ட்ல நம்ம ஒரு லைன் போட்டிருந்தோம். அங்கேருந்து 103 பாயிண்ட்டுக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். அப்போ இன்னைக்கு நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனும் அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் எது வரைக்கும் வந்துருச்சுன்னா 25,400 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஸோ இந்த அடுத்த ரேஞ்ச் எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,700 வரைக்கும். ஸோ அப்போ மார்க்கெட் இங்கிருந்து டவுன்ஃபால் ஆயிடுச்சுன்னா மினிமம் வந்து 24,700 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. நிஃப்டியை பொறுத்தளவு 24,700 வரைக்கும் நாளையோட மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகலாம். அப்போ இந்த டவுன்ஃபாலிங் ஏன் நான் வந்து நம்புறேன் அப்படிங்கிறதுக்கான அடிஷனல் டேட்டாஸ் நான் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சென்செக்ஸில் எவ்வளோ தூரம் வரலாம், பேங்க் நிஃப்டி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சென்செக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நேற்று இந்த ஒரு சைன் வேவ் வரைஞ்சிருந்தோம். அப்போ இந்த சைன் வேவ் வரைஞ்சிட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த டைரக்ஷன்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கரெக்டாக இதோட லோவர் பாயிண்ட்லேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நிஃப்டி சென்செக்ஸை பொறுத்தளவு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு அண்ட் ஸ்ட்ராங்கான கேப் டவுனும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ 24,000 82,600 இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சான 81,100 வரைக்கும் இருக்குது. அப்போது சென்செக்ஸை பொறுத்தளவு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை டச் பண்ணிருச்சு, 81,800 பக்கம் வந்துருச்சு. ஸோ அப்படிங்கிறனால இந்த 81,800 கிளியரான ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மூவ் பார்த்தீங்கன்னா 81,300 வரைக்கும் நமக்கு வந்து சென்செக்ஸில் டவுன் ஃபாலிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது சென்செக்ஸில் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் பாயிண்ட் என்னென்னா 81,800, அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட டவுன்ஃபால் வந்து 81,300 வரைக்கும் வரலாம். அப்புறம் நமக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஆனால் இந்த பேங்க் நிஃப்டியில் இன்னையோட மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 24ஆம் தேதி மார்க்கெட் செவ்வாய்க்கிழமையை பொறுத்தளவு நமக்கு நிஃப்டி சென்செக்ஸில் கேப் டவுன் வந்துச்சு அண்ட் பேங்க் நிஃப்டியில் கேப் டவுன் வரலை. அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட் இருந்துச்சு அண்ட் மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் அண்ட் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் க்ரோத். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 11:30லேருந்து ஒரு 1:30 வரைக்கும்
கரெக்ட்டா 2 ஹவர்ஸ்ல ஒரு ஷார்ப்பான டவுன்ஃபால் மூவ்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ இது வந்து இந்த இந்த ஷார்ப்பான டவுன்ஃபால் மூவ்மெண்ட்டோட ஒரு ரெக்கவரி ஃபேஸ் மாரி தெரியும். ஆனா இதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகல. ஸோ அதுதான் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ இன்னையோட பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டில எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் ஓட ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அண்ட் மார்க்கெட்ட ஹை மேனிபுலேஷன் பண்றாங்கன்னு சொல்லி நெறைய ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்சைட் ரிப்போர்ட்ஸ். ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டில நீங்க இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் வந்து பேங்க் நிஃப்டிலிருந்து நிஃப்டி பக்கமோ, சென்செக்ஸ் பக்கமோ ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன் அதாவது மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன இல்லன்னா ஒரு மேக்ஸ வந்து நல்லா ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ கிளியரா மார்க்கெட் வந்து மேக்ஸ் ஒபே பண்றனால, சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டிய விட பிரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. டேட்டாஸ் எல்லாம் என்னென்ன சொல்லுதோ, மார்க்கெட்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோமோ, அதெல்லாம் ஒண்ணா நடக்குது. அப்படி இல்லன்னா 100% நடக்காம போகுது. ஸோ பேங்க் நிஃப்டி மாரி ஒரு ஃபேக்கான ஒரு பாசிட்டிவான மூவ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் டைரக்ட்டான ஒரு டவுன்ஃபால் வரல. ஸோ நிஃப்டிய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டில நம்ம வந்து கேப் டவுன் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாரி கிஃப்ட் நிஃப்டில வந்த கேப் டவுன்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபாலிங் மூவ்மெண்ட்ஸ் தான் குடுத்திருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இப்ப இந்த இந்த மாரி ஒரு கேப் டவுன், கேப் அப்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளியரா நமக்கு வந்து நிஃப்டில ஒபே ஆகுது பேங்க் நிஃப்டிய விட. அப்போ நாளையோட மார்க்கெட்க்கு நமக்கு முக்கியமான தெரிய வேண்டிய பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 25,400 அண்ட் அங்கருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா, கடகடன்னு 24,700 வரைக்கும் மார்க்கெட் வந்து வரும். ஒருவேள மார்க்கெட் வந்து வரல அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, 25,500 இருக்கு பாருங்க. இந்த ரேஞ்ச்க்குள்ள மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அண்ட் இதிலிருந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, நமக்கு வந்து திங்கட்கிழமையோட மார்க்கெட்டோட ஹை இருக்கு பாருங்க. அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகும். இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம பிரைஸ் ஆக்ஷன பத்தி எக்ஸ்பெக்ட் பண்றது. அண்ட் மார்க்கெட் நமக்கு VWAPல பார்த்தாவே தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் பிரஷர்ல அண்ட் இந்த VWAPோட டவுன் சைட் எட்ஜ்ல தான் நெறைய இருக்கு அப்படிங்கிறனால, ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, VWAPல 3 லைன் இருக்கு பாருங்க. இந்த 3 லைன்ல மிடில் லைனுக்கு கீழ இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் பிரஷர்ல இருக்குன்னு அர்த்தம். அதே மாரி இந்த கீழ இருக்கிற லைனுக்கு கீழ இருந்துச்சுன்னா, ஸ்ட்ராங்கான செல்லிங் பிரஷர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ VWAP வச்சு கன்சிடர் பண்ணா கூட, நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் பிரஷர்ல இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தங்கிறனால தான், நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நாளையோட மார்க்கெட்டும் ஒரு டவுன் சைட் புஷ் ஆகும் அப்படிங்கிறது. இப்போ அடிஷனல் டேட்டாஸ் நமக்கு மத்த டேட்டாஸ பார்க்கும்போது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நமக்கு பார்க்கலாம். இப்போ மத்த டேட்டாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நி கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்ப இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டால முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டியோட ரேஞ்ச். அப்ப கிஃப்ட் நிஃப்டி யூசுவலா நமக்கு எந்த ரேஞ்ச்ல வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 10லிருந்து 12க்குள்ள இருந்துச்சுன்னா, மார்க்கெட்டோட ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா, இன்னி இந்த பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்தியா விக்ஸோட டேட்டா வந்து பார்க்கும்போது, நமக்கு மார்க்கெட்ல இந்த 10லிருந்து 12க்குள்ள இல்ல. ஃபர்ஸ்ட் நான் கிஃப்ட் நிஃப்டின்னு சொன்னேன்னு நெனைக்கிறேன். ஓகே. சாரி. அப்போ இந்தியா விக்ஸ் டேட்டா பார்க்கும்போது, நமக்கு இந்த வாலடைலிட்டி இண்டெக்ஸ் வந்து 12க்குள்ள இருந்துச்சுன்னு அப்படின்னா, மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. மார்க்கெட்க்கு குரோத்க்கான ஒரு ஃபேஸ் இருக்கு வாய்ப்புகள்னு அர்த்தம். இதே இது 12லேருந்து இன்னும் கீழ போயிருச்சு அப்படின்னா, ஒரு 10க்கு கீழ போயிடுச்சு அப்படின்னா, 100% குரோத் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா, எவ்வளோ மேல போயிட்டே இருக்கோ, எவ்வளோ வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபாலிங் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ, இப்போ இந்தியா விக்ஸ் டேட்டாவ அண்டர்ஸ்டாண்ட் பண்றது சிம்பிள் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். எப்ப எல்லாம் வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா மேல போகுதோ, ஒரு இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆவரேஜ் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு 10லேருந்து 12 வரைக்கும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஆவரேஜ விட இப்ப வந்து அதிகமான நிலைமையில தான் இருக்கு. ஸோ, எப்ப வந்து இந்தியா விக்ஸ் அதிகமான நிலைமையில இருக்கோ, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஏன்னா இந்தியா விக்ஸ்ங்கிறது ஒரு ஹோல் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. அப்போ மேஜரான இண்டெக்ஸஸ் பிளஸ் நமக்கு வந்து மேஜரான ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, அக்ரெசிவான பையிங் அண்ட் செல்லிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ, அதனால தான் நமக்கு இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா இந்த இடத்துல வருது. ஸோ, அக்ரெசிவான பையிங் அண்ட் செல்லிங் நடக்குது அப்படின்னா, ஒரு ஹியூமன் சைக்காலஜி இல்லன்னா ஒரு ட்ரேடிங் சைக்காலஜி வச்சு பார்க்கும்போது, மார்க்கெட்ல யாருக்கும் நம்பிக்கை இல்ல. மார்க்கெட்ல இந்த பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணா மார்க்கெட் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். இல்ல இங்கிருந்து மேல போகும்னு யாருக்கும் நம்பல. அதே மாரி கீழ விழுந்தாலும் அவங்களுக்கு வந்து புட் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கோ, இல்ல ஷார்ட் செல்லர்ஸ்க்கோ அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும்னு நம்பல. ஸோ, இந்த 2 சைடுமே பேனிக்னஸ் இருக்கு. அண்ட் 2 சைடுமே ஒரு அன்சர்டனிட்டி அதாவது ஒரு தெளிவான ஒரு டைரக்ஷன் கிடைக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ, எப்ப வந்து இந்த இந்தியா விக்ஸ் வந்து 14 இல்லன்னா இந்த பாருங்க 12க்கு மேல மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கோ, அதுவரைக்கும் நமக்கு வந்து நிஃப்டி வந்து டவுன் ஃபாலிங் எதிர்பார்க்கலாம். அப்போ நாளையோட மார்க்கெட் நமக்கு டவுன் ஃபால் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாலுமே, மார்க்கெட் இந்த ரேஞ்ச்ல மெயின்டெயின் பண்ணாவே போதும். 12.5க்கு மேல மெயின்டெயின் பண்ணுச்சுன்னா போதும். அண்ட் ஒருவேள மார்க்கெட்ல வந்து இந்தியா விக்ஸ் ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் குடுத்துச்சு அப்படின்னா, நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் குடுக்கும். மறந்துடக்கூடாது. ஸோ, இந்தியா விக்ஸும் நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட
ஓவரால் பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இந்தியா விக்ஸ் இப்போதைய நிலைமையில பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேஷன் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஆனா, இந்த கன்சாலிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிறது 14, 13ல இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால தான் நமக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு நெகட்டிவ் செல்லிங் பிரஷர் இருக்கு. இதே கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து ஒரு 10, 11ல இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து குரோத் ஃபேஸ்ல இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்தியா விக்ஸோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்போ யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க அன்னைக்குமே என்னன்னா, இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லீடிங் இண்டிகேட்டர் கிடையாது. அப்படின்னா மார்க்கெட்டுக்கு முன்னாடியே இந்தியா விக்ஸ் ஃபார்ம் ஆகாது. நிஃப்டியும் இந்தியா விக்ஸும் ஒரே மாரி தான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். அப்படிங்கிறனால நமக்கு வந்து நிஃப்டியோட இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் கேண்டில் வருது. ஆனா இந்தியா விக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கிரீன் கேண்டில் வருதுன்னா ஓகே. இந்தியா விக்ஸ்ல கிரீன் கேண்டில் இருக்கு. நமக்கு வந்து நிஃப்டில ரெட் கேண்டில் இருக்குன்னா டைரக்ஷன் கன்ஃபார்ம். ஆனா நிஃப்டிலயும் ரெட் கேண்டில் இருக்கு. இந்தியா விக்ஸ்லயும் ரெட் கேண்டில் இருக்குன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளா இந்தியா விக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. அப்புறம் மத்த இண்டெக்ஸஸ் ஆன ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி ஐடி மட்டும் தான் இன்னையோட மார்க்கெட்ட பொறுத்தளவு மார்க்கெட்ல இதுதான் இன்னையோட மார்க்கெட். நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஸோ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சேன் அப்படின்னா கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ இன்னையோட மார்க்கெட்ட பொறுத்தளவு நிஃப்டி ஐடி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் டவுன் ஃபாலிங்ல இருந்திருக்கு. மத்த இண்டெக்ஸஸ் ஆன ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப் நிஃப்டி மிட் கேப் வந்து கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஆனா, எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ரெக்கவரி. நிஃப்டி ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த டேல ஸ்மால் ரெக்கவரி. கடைசியா பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஜூனியர் அத விட எண்ட் ஆஃப் த டேல ஸ்மால் ரெக்கவரி கூட இல்ல. ப்ரீவியஸ் டே ஹையவே வந்து மார்க்கெட் வந்து பீட் அவுட் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ, அப்ப நிஃப்டி ஜூனியர் நமக்கு நிஃப்டி ஐடிய விட்ட மீதி எல்லாமே கன்சிடர் பண்ணோம் அப்டின்னா, மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவா தான் இருந்திருக்கு. அப்ப பேங்க் நிஃப்டி, நமக்கு நிஃப்டி ஜூனியர், நிஃப்டி மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்னையோட மார்க்கெட்ஸ்ல பாசிட்டிவா இருந்திருக்கு. அண்ட் இன்னொன்னு முக்கியமா கவனிக்க வேண்டியது நமக்கு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னையோட மார்க்கெட்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் அப் ட்ரெண்ட் குடுத்திருக்கு. ஆனா, அதே சமயத்தில நமக்கு HDFC பார்த்தோம்னா, மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் குடுத்திருக்கு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் HDFC ஸ்டாக்ஸ பொறுத்தளவு நிஃப்டி 50 அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கோ, சென்செக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கோ ரொம்ப முக்கியமான கீ ஃபேக்டர்ஸ். அப்போ நாளையோட மார்க்கெட்ட பொறுத்தளவுல நிஃப்டி 50யும் சென்செக்ஸும் நிஃப்டி 50யோட பொசிஷன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் HDFCய டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ 2மே ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து அதே டைரக்ஷன்ல மூவ் ஆறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. ஸோ இப்போதைய நிலைமையில பார்க்கும்போது HDFC அண்ட் ரிலையன்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் இருக்கிற ரேஞ்சிலேயே கன்சாலிடேட் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ் அப்படி இல்லன்னா இருக்கிற ரேஞ்சிலேயே வந்து கன்சாலிடேட் ஆகும். இந்த 2ல தான் ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஸோ கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவும், யுஎஸ் மார்க்கெட் டேட்டாவும் நாளைக்கு காலையில நமக்கு பார்க்கும்போது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.